நாம் செய்யக்கூடிய பாவங்கள் வெளிப்பட்டு விட்டால் உலகத்தில் இழிவானவர்கள் எம்மை தவிர யாரும் இருக்க முடியாது. அஸ்ஸித்தீர் இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது. அல்லாஹ் ஒரு அடியானை மன்னித்தால் முதலில் அவன் செய்த பாவங்களை மறைப்பான். அல்லாஹ் மறைத்தால்தான் கண்ணியம். அல்லாஹ் அவனை மன்னிக்கவில்லை என்றால் அவனுடைய பாவங்களை வெளிப்படுத்தி அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான். அப்படிப்பட்ட இழிவை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா வ இன்னி அக்ஃபிருஹா லகல் யௌம். இந்த நாளில் உன்னை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை கூறிவிடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் காஃபிர்களை முனாஃபிக்குகளை அழைத்து சொல்லுவான், ஹாஉலா இல்லதீன கதபு அலா ரப்பிஹிம். அவர்களை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தி சொல்லுவான். அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. இவர்கள் ரப்பை பொய்ப்படுத்தியவர்கள். அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன். அல்லாஹ்வுடைய லஅனத் இந்த அநீதம் செய்தவர்கள் மீது உண்டு என்று அல்லாஹ் பொதுவாக அறிவிப்பான். முஃமின்களை அல்லாஹ் பாதுகாப்பான், மறைப்பான் இந்த உலகத்திலும். ஏன்? அவன் அல் கஃபூர், அவன் அல் கஃபார், அவன் அல் காஃபிர், அவன் அஸ்-சித்தீர். அல்லாஹ் யுஹிப்பு ஸித்ர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மறைத்த பாவத்தை ஒருவன் வெளிப்படுத்தினால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோரும் என் சமூகத்தில் மன்னிக்கப்படுவார்கள் இவர்களை தவிர. அவன் யார்? இரவு நேரத்தில் ஒரு பாவம் செய்வான். அல்லாஹ் அந்த பாவத்தை காலையில் மறைப்பான். ஆனால் அவனோ மக்களிடத்திலே வந்து நான் இந்த பாவத்தை இரவில் செய்தேன் என்று அடுக்குவான். யார் அல்லாஹ் மறைத்த ஒரு பாவத்தை வெளிப்படுத்துகிறான், இவன் அல்லாஹ் மறைத்த பாவத்தை வெளிப்படுத்துகிறான், இவனை அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பிலிருந்து தூரமாக்குவான். யா அர்ஹமர் ரஹீமீன். என்ன அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பாருங்கள். நான் மறைத்து விட்டேன் அந்த பாவத்தை, நீ ஏன் வெளிப்படுத்துகிறாய்? நிறைய ஞானங்கள் உண்டு இந்த ஹதீஸில். அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், அஸ்-சித்தீர். அல் அஃபு அல்லாஹ்வுடைய இன்னொரு பெயரில் ஒன்று. இவையெல்லாம் படித்தரங்கள். பின்னால் கடைசியாக முடிக்கும் போது அதை கூறி முடிக்கிறேன். அல் அஃபு குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தன்மையின் பெயராக அல் அஃபு என்பதை 5 முறை பயன்படுத்துகிறான். 5 இடங்களில் 5 வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். சூரத்து நிசாவுடைய 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ கான அஃபூவன் கஃபூரா. அஃபூவன் கஃபூரா. நல்லா கவனிங்க. சூரத்து நிசாவுடைய 99வது வசனத்தில் அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வகானல்லாஹு அஃபூவன் கஃபூரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசாவுடைய 149 அதில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னல்லாஹ கான அஃபூவன் கதீரா. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் 5 இடங்களில் அல் அஃபு என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். அல் அஃபு என்றால் என்ன? அரபுகளுடைய வழக்கத்தில் அல் அஃபு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆஃபத்திர் ரீஹு அல் அஸர. யானி பாலைவனத்தில் பயணம் செய்கிறான், அந்த கால் தடங்கள் பதிந்திருக்குமா இல்லையா? அல் ஆஃபத்திர் ரீஹ், காற்று வந்து அதை அழித்து விட்டது. அந்த கால் தடங்களை ஆஃபத்திர் ரீஹ், அந்த காற்று அதை அழித்து விட்டது அந்த கால் தடங்களை என்பதற்காக அல் அஃபு என்ற வார்த்தையை அரபுகள் பயன்படுத்துவார்கள். அல் அஃபு என்றால் அப்படி என்றால் ஒரு பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்குதல். அல் கஃபூர், அல் காஃபிர், அல் கஃபார், அஸ்-சித்தீர் மறைத்தல். அல் அஃபு நீக்குதல், தடமே தெரியாமல் நீக்குதல், அந்த பாவத்துடைய அடிச்சுவடே இல்லாமல் நீக்குதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை நீக்குவான். அதை மறைத்ததற்கு பிறகு அல்லாஹ் நீக்கிய பாவத்தை ஒருபோதும் அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் அஃபு என்ற தன்மையை கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாமெல்லாம் நஷ்டத்தை தவிர எதையும் சேர்த்திருக்க மாட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஃபாத்திருடைய 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்காக அவர்களை நாம் பிடித்து விட்டால் இந்த பூமியில் ஒருவரையும் அல்லாஹ் விட்டிருக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அவகாசத்தை அளிக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய மகத்துவமான துஆவை நிரம்பிய அந்த வசனத்தில், சூரா பக்கராவுடைய அந்த இறுதி வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும்போது, ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ். யா அல்லாஹ்,
எங்கள் மீது நாங்கள் தாங்க முடியாத சுமைகளை சுமத்தி விடாதே, தாங்க முடியாத சுமைகளை சுமத்தி விடாதே. வஅஃபு அன்னா, அல்அஃபு வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா. யா அல்லாஹ், என் பாவங்களை நீக்கிவிடு, மறைத்துவிடு, என் மீது அருள் செய். ஒரு பாவம் செய்த அடியானுக்கு இந்த 3 தேவை உண்டு. ஒன்று, அவனுக்கும் அடியானுக்கும், அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் இடையே நடந்த அந்த பாவம் முதலில் நீக்கப்பட வேண்டும். நீக்கிய பாவம் இரண்டாவது மறைக்கப்பட வேண்டும். இந்த நீக்குதலும் மறைத்தலும் நடந்ததற்கு பிறகு அல்லாஹ் தண்டனையை கொடுக்காமல் இருக்க வேண்டும். அதனால் அவன் ரஹ்மத்தை கொடுக்க வேண்டும். வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா. சுப்ஹானல்லாஹ். அல்-அஃபு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நீக்கி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் லைலத்துல் கத்ருடைய இரவுடைய துஆவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பாவங்களை நீக்குவதற்கு விரும்புகிறான். அந்த பாவம், நீக்கப்பட்ட பாவம் அல்லாஹ் நீக்கிவிட்டால் அவ்வளவுதான். அவன் எத்தனை கோடி பாவம் செய்திருந்தாலும் சரி, அந்த பாவம் அந்த ஏட்டிலிருந்து எடுக்கப்படும், அது தடமே இல்லாமல் ஆக்கப்படும், அது மறைக்கப்படும். மறைக்கப்பட்ட பாவத்திற்கு ஏற்ப நன்மைகள் மாற்றப்படும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தன்மைகளை அல்லாஹ் மனிதர்களிடம் எதிர்பார்ப்பான். இந்த தன்மைகளோடு நீங்களும் வாழ வேண்டும் என்று. அல் மக்ஃபிரத், அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், அல் மக்ஃபிரா, அஸ்ஸித்ர் மறைத்தல், அல் அஃபு நீக்குதல். இந்த தன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களிடமும் எதிர்பார்க்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்ஃபிரு யக்ஃபிரில்லாஹு லக்கும். நீங்கள் பிறர் உங்களுக்கு செய்யக்கூடிய பாவங்களை மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அல்லாஹுடைய மக்ஃபிரத் தேவையா? யாராவது உங்களுக்கு பாவம் செய்தால் அதை மன்னித்து விடுங்கள். அவன் எப்படி அளவுகளை பார்ப்பதில்லையோ அது போன்று நீங்களும் அளவுகளை பார்க்காதீர்கள். வல்யஃபு வல்யஸ்ஃபஹு வல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும். நீங்கள் உங்களுடைய பாவத்தை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? நான் செய்த பாவத்தை ரப்பு மன்னிக்கணும், அல்லாஹ் நீக்கணும், அல்லாஹ் மறைக்கணும். ஆனால் யாராவது ஒரு அடியான் எனக்கு பாவம் செய்தால் நான் அவனை மன்னிக்க மாட்டேனா? நான் அவனுடைய பாவத்தை நீக்க மாட்டேனா? நான் அவனுடைய பாவத்தை மறைக்க மாட்டேனா? அல்லாஹ் கேட்கிறான், நீ செய்யக்கூடிய பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய், நான் மறைக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். அடியான் செய்யக்கூடிய பாவத்தை நீ ஏன் மன்னிப்பதில்லை? இது நயவஞ்சகத்தன்மையா இல்லையா? என்னிடத்திலே நான் நடந்து கொள்வதை விரும்புகிறாய், நீ ஏன் அப்படி நடந்து கொள்ளவில்லை? யக்ஃபிரு, மன்னி. அது கோடி பாவமாக இருக்கட்டும், அது உன்னை அழிக்கக்கூடிய பாவமாக அவன் செய்திருக்கட்டும், உன் வாழ்க்கையை அழித்திருக்கட்டும், அவன் யக்ஃபிரு, அல்லாஹ் மன்னிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்னித்தலுக்கு பிறகு மன் சத்ர அவ்ரத அஹீஹில் முஸ்லிம், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பானோ, அவன் செய்த பாவத்தை மறைப்பானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவனுடைய பாவத்தை மறைப்பான், அவனுடைய அவ்ரத்தை மறைப்பான், அவனுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான். அல்லாஹ் அக்பர். இந்த ஒரு ஹதீஸை இந்த சமூகம் புரிந்தால் நம்முடைய சமூகத்திற்கு கண்ணியம் உறுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சொன்னார்கள், யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுகுலில் ஈமானு கல்பஹு. யாருடைய உள்ளத்தில் ஈமான் இறங்காமல் நாவால் ஈமானை மொழியக்கூடியவர்களே, கல்பில் ஈமான் இல்லை, நாவால் ஈமானை மொழியக்கூடிய மனிதர்களே, லா தக்தாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை பற்றி புறம் பேசாதீர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன ஒரு உறுதியான அறிவுரை பாருங்கள். இந்த சமூகம் இன்றைய காலத்தில் இதை கடைபிடித்தால் இந்த ஒழுக்கத்தின் மாண்பு இந்த சமூகத்தை உயர்த்தும். லா தக்தாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை பற்றி புறம் பேசாதீர்கள். வலா தத்தபிஉ அவ்ராதிஹிம், அவர்களுடைய அவுரத்தை பின்தொடராதீர்கள். ஃபஇன்னஹு மன் தத்தபஅ அவ்ரத அஹீஹில் முஸ்லிம்
தத்தப அல்லாஹு அவுரத்தஹு. ஒரு முஸ்லிமுடைய குறையை யார் தேடுவானோ, பின்தொடர்வானோ, அந்த முஸ்லிமுடைய குறையை அல்லாஹ் பின்தொடர்வான். யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை பின்தொடர்ந்து தொடர்ச்சியாக செல்கிறானோ, அவனுடைய குடும்பத்தின் மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை இழிவுபடுத்தி விடுவான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அஃபுவை விரும்பக்கூடியவன். ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். உங்களிடையே பிரச்சனை என்றால் ஃபமன் அஃபா, யார் அதை நீக்குகிறாரோ, ஃபமன் அஃபா அதை மன்னித்து நீக்குகிறாரோ, வ அஸ்லஹ் அதை மறந்து தங்களுக்குள் சமாதானத்தை யார் ஏற்படுத்திக் கொள்கிறாரோ, ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்விடத்தில் கூலி என்றால் அல் ஜன்னah, சொர்க்கம் அவருக்கு. அல்லாஹ் சொர்க்கவாதிகளுடைய முத்தகீன்களுடைய தன்மையை சொல்கிறான். லஆஃபீன அனின் நாஸ், அவர்கள் மக்களுடைய பாவங்களை மறைப்பார்கள், மன்னிப்பார்கள், அதை நீக்குவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உதாரணத்தை என்ன சொல்ல முடியும்? தன்னுடைய 13 வருட வாழ்க்கை, 10 வருட வாழ்க்கை போராட்ட களமாக மாறியதற்கு, அழிந்ததற்கு, பலர் கொல்லப்பட்டதற்கு, ஷஹீதாக்கப்பட்டதற்கு, தன் சாட்சா ஈரக்குலை கடித்து துப்பப்பட்டு இறந்ததற்கு, ஷஹீதானதற்கு, சஹாபாக்களுடைய கைகள் வெட்டப்பட்டு, கால்கள் வெட்டப்பட்டு, மனைவியை பிரிந்து, ஊரை பிரிந்து என எல்லோரும் சிரமப்பட்ட அத்துணைக்கும் காரணமான மனிதர்களை பார்த்து சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்றைய தினம் உங்களுக்கு நான் பழி தீர்க்க மாட்டேன், ஃபஅன்துமுத் துலகா, நீங்கள் விடுதலை செய்யப்படுகிறீர்கள் என்று. இத்ஹபு ஃபஅன்துமுத் துலகா. அல்லாஹு அக்பர். மன்னியுங்கள் பிறர் செய்யக்கூடிய பாவங்களை, மறந்து விடுங்கள் அவர்கள் செய்த பாவங்களை. சகோதரத்துவ உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுங்கள். எல்லோரும் முஸ்லிம்கள். அவர்களுடைய பாவங்களை மறைத்து மன்னித்து யார் வாழ்கிறாரோ அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்துவான். அப்போ அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், அஸ் சித்தீர், அல் அஃபு, அத்தவ்வாப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அத்தவ்வாப் என்ற அவனுடைய பெயரின் தன்மை அல்லாஹ் 11 இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். சூரத்துல் பக்கராவுடைய 37, இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். சூரத்துல் பக்கரா 160வது வசனம், வ அனத் தவ்வாபுர் ரஹீம். சூரத்து தௌபாவுடைய 104வது வசனம், وأن الله ألم يعلموا أن الله هو يقبل التوبة عن عباده ويأخذ الصدقات وأن الله هو التواب الرحيم. سبحان الله. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபாவை இந்த 11 வசனங்களில் 9 வசனத்தில் அல்லாஹ் ரஹ்மத்தோடு இணைத்து சொல்கிறான். இன்னஹு வ அன்னல்லாஹ ஹுவத் தவ்வாப் அர் ரஹீம். அத்தௌபா என்றால் என்ன? அத்தௌபா அல்லாஹுவை நோக்கி திரும்புதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுத்த மறைமுகமான வெளிப்படையான காரியத்திலிருந்து அல்லாஹ் விரும்புகின்ற மறைமுகமான வெளிப்படையான காரணத்தை நோக்கி, செயலை நோக்கி. இதான் தௌபா. அத்தௌவாப் என்றால் இந்த தௌபாவை அங்கீகரிக்கக்கூடியவன், தன்னை நோக்கி தான் விரும்பிய செயலோடு வரக்கூடியவர்களை அங்கீகரிக்கக்கூடியவன் அத்தௌவாப். அத்தவ்வாப் என்ற வார்த்தை அரபி மொழியின்படி அமைக்கப்பட்டிருக்கிறது சீகத்துல் முபாலகா, மிகைப்படுத்திய சொல்லோடு தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் கூட்டம் கூட்டமாக அதிகம் அதிகமாக பாவங்களை செய்து தன்னை நோக்கி வந்தாலும் அவன் தொடர்ச்சியாக மன்னித்துக் கொண்டே இருப்பான், மீண்டும் 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 மன்னித்துக் கொண்டே இருப்பான். அவன்தான் அத்தவ்வாப். ஸஜ்ஜாஜி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இப்படி தவ்வாப் என்ற சொல்லை அல்லாஹ் இப்படி மிகைப்படுத்தி கூறியதன் காரணம், ஒரு அடியான் பாவத்தை கூட்டம் கூட்டமாக அதிகம் அதிகமாக செய்தாலும், காலம் காலமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தாலும், அல்லாஹுவை நோக்கி அவன் திரும்பி வந்தால், எத்தனை முறை திரும்பி வந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொண்டே இருப்பான். அவன் தான் அத்தவ்வாப்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யப்சுத்து யதஹு பில்-லைலி லியதூப முஸீஉன் நஹார் வ யப்சுத்து யதஹு பின்-நஹாரி லியதூப முஸீஉல் லைல் ஹத்தா தத்லுஅ அஷ்-ஷம்ஸு மின் மக்ரிபிஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கரத்தை இரவில் விரிக்கிறான். பகலில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக. அல்லாஹ் பகலில் விரிக்கிறான், இரவில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக. இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு தௌபாவும் 2 முறை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. குறிப்பான அழகான ஒரு கல்வி, கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தௌபாவும் அல்லாஹ்விடத்திலே 2 முறை அங்கீகரிக்கப்படுகிறது. அவனுடைய தௌபாவிற்கு, அவன் கேட்கக்கூடிய தௌபாவிற்கு முன்னதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தௌபாவின் மூலமாக அவனை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்து தௌபாவுடைய 118வது வசனத்தில், அந்த போர்க்களத்திலிருந்து பின்தங்கிய அந்த மூவரை பற்றி குறிப்பிடும் போது, சும்ம தாப அலைஹிம், அவர்களை அல்லாஹ் தௌபாவின் மூலமாக ஏற்றுக்கொண்டான். லியதூபு, ஏன் அவர்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக. புரிய வைக்கிறேன். அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். லியதூபு, அவர்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக. இன்னல்லாஹ ஹுவ, ஏன் அவன் அத்தௌவாப் அர்-ரஹீம். அல்லாஹு அக்பர். தௌபா, அத்தௌபா, அத்தௌவாப் என்று அல்லாஹ்வை அழைக்கும் போது, முதலாவது ஒரு அடியான் அல்லாஹ்வை நோக்கி திரும்புதலே தௌபா தான். அந்த தௌபா அல்லாஹ் அவனுக்கு தௌஃபீக் செய்தால் தான் நடக்கும். ஒரு அடியான் பாவம் செய்து என் ரப்பை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் தௌஃபீக் செய்தால்தான் அவன் தௌபாவை நோக்கி திரும்ப முடியும். ஏன் அவன் ஏற்படுத்துகிறான்? அவன் அத்தௌவாப். அத்தௌவாப் என்றால் முதலில் அவன் அந்த பாவத்திலிருந்து விலகி மீண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவான். இரண்டாவது, அந்த பாவத்திற்கு பிறகு அவனை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவனை தௌபாவின் மூலமாக திரும்புவதற்கு அனுமதி அளிப்பான். மூன்றாவது, அவன் எத்துணை முறை அவன் அல்லாஹ்வை நோக்கி திரும்பினாலும் அல்லாஹ் அதை புதிதுபடுத்தி ஏற்றுக்கொண்டே இருப்பான். யா அஹி, நான் அல்லாஹ்வை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே வந்துவிட்டால் அப்ஷிர், நற்செய்தி பெற்றுக்கொள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அன்பை உங்கள் மீது வைத்திருக்கிறான் என்று. ஒரு பாவம் செய்து முடித்த பிறகு என் ரப்பு பார்த்துவிட்டான், என் ரப்பை நோக்கி திரும்ப வேண்டும், ذكرுல்லாஹ فاستغفروا لذنوبهم, அல்லாஹ்வுடைய நினைவு உள்ளத்திலே ஆட்கொண்டு அல்லாஹ்வை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அப்ஷிர், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாசல் உனக்கு திறந்திருக்கிறது, அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். அதன் காரணமாகத்தான் இரண்டாவது தௌபாவை நீ மேற்கொள்வாய். யா அல்லாஹ், உன்னை நோக்கி திரும்பி வருகிறேன் என்று. அல்லாஹ் எத்துணை முறை வந்தாலும் ஏற்றுக்கொள்வான். ஏன் அத்தௌவாப் அவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாம் எல்லாம் அறிந்த ஒரு செய்தி தான், ஒரு மனிதன் 99 கொலை செய்தான். இவனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், இவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான். ஏன்? 99 கொலை செய்ததற்கு பிறகு அவன் ஒரு துறவி இடத்திலே சென்று கேட்டான், ஹல்லி மின் தௌபா. அல்லாஹு அக்பர், எனக்கு தௌபா உண்டா என்று கேட்கிறான். இந்த கேள்வி அவனுடைய உள்ளத்திலே உதிக்க வைத்தவன் அல்லாஹ். ஏன் உதிக்க வைக்கிறான்? இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் நாடிவிட்டான். அல்லாஹு அக்பர். ஹல்லி மின் தௌபா. அவர் முடியாது என்று சொல்கிறார். அவரையும் கொலை செய்து 100 ஆக்குகிறான். 100 குடும்பத்தை கொலை செய்கிறான். மறுபடியும் ஹல்லி மின் தௌபா, மறுபடியும் உள்ளம் நாடுகிறது, ஹல்லி மின் தௌபா, எனக்கு தௌபா உண்டா? ஒரு அறிஞர் அடையாளம் காட்டப்படுகிறார், செல்லுகிறான். அவர் சொல்கிறார், உனக்கு தௌபா உண்டு, இந்த ஊரை விட்டு கிளம்பி நீ வேறொரு மக்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு சென்றுவிடு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். கிளம்புகிறார். கிளம்பக்கூடிய வழியில் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கை அல்லாஹ் இறக்கி விடுகிறான்.
உயிர் கைப்பற்றப்படுகிறது. நல்ல மலக்குகள் வந்திருக்கிறார்கள், பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வந்திருக்கிறார்கள். அந்த உயிரை கைப்பற்றுவதற்காக நல்ல மலக்குகளும் வந்திருக்கிறார்கள், பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் வந்திருக்கிறார்கள். அதற்கு தீர்ப்பு சொல்வதற்காக இன்னொரு மலக்கை அல்லாஹ் இறக்குகிறான். அவர் சொன்னார், அளந்து பாருங்கள், இவர் கடந்து வந்த தூரம் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள், பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள் என்று அளந்து பார்க்கிறார்கள். நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருக்கிறது, நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆனால் நடந்தது என்ன? உண்மையில் அளந்து பார்த்திருந்தால் அவருடைய உயிர் பாவிகளுடைய ஊருக்கு தான் அருகாமையில் இருந்திருக்கும். அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டான், பூமியை உன் அளவை குறைத்துக்கொள், உன் அளவை நீட்டிக்கொள் என்று. அவருடைய உடல் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் செல்லுகிறது. அல்லாஹ் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாடிவிட்டால் இந்த மனிதருக்கு அல்லாஹ் உலகத்தின் ஒட்டுமொத்த அமைப்பையே மாற்றினான் என்றால் யாகை அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அல்லாஹுடைய அருளை எப்படி அளக்க முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், அவன் யார் என்பதை சூரத்து ஷூராவுடைய 25வது வசனத்தில், வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதி, அவன்தான் தௌபாக்களை அடியார்களிடமிருந்து அங்கீகரிக்கக்கூடியவன். வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், பாவங்களை நீக்கக்கூடியவன். அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா? யா அஹி வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், நீ செய்த பாவம் எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ் நீக்குவான். இவ்வளவு காலம் தொழுகை இல்லை, நான் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா? வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், அநீதம் இழைத்து இழைத்து என் நஃப்ஸுக்கே மாறு செய்து கொடிய குற்றங்களை செய்து இருக்கிறேன், யாரும் இல்லை விதிவிலக்கு. என் பாவங்கள் ஏராளம் ஏராளம், தனிமையில் ஏராளம், மறைவில் ஏராளம் ஏராளம். மறைவில் நாம் செய்த பாவங்களை, மக்களுடைய பார்வையில் இருந்து மறைத்து நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டால், அல்லாஹு அக்பர், அஸ்ஸதீர், அஸ்ஸித்தீர், அல் கஃபூர், அல் கஃபார், எம்மை மன்னிப்பான். மன்னிப்பை தேடினான். அல்லாஹ் மறைப்பான் அந்த பாவங்களை, அல்லாஹ் நீக்குவான். கொடிய குற்றமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடினாள். ஏன்? இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன், அல்லாஹ் தௌபா செய்பவர்களை விரும்புகிறான். யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அங்கீகரிக்கிறான். ஒரு மனிதன் பாலைவனத்திலே உணவோடும் வாகனத்தோடும் பயணம் செய்கிறான், களைப்பில் உறங்குகிறான், விழித்து பார்க்கிறான், வாகனமும் இல்லை, உணவும் இல்லை, அழிந்து விட்டேன் என்ற எண்ணிக்கையில் மறுபடியும் உறங்குகிறான், மறுபடியும் விழித்து பார்க்கிறான், அவனுடைய உணவும் வாகனமும் முன்னால் இருக்கிறது. உயிர் போய் கிடைத்து வந்த மகிழ்ச்சியில் அவன் சொல்கிறான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக் அஹ்தஅ மின் ஷித்தத்தில் ஃபரஹ், மகிழ்ச்சியுடைய ஆனந்தத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு சென்று, யா அல்லாஹ் நீ என் அடிமை, நான் உன் இறைவன் என்று சொல்லிவிடுகிறான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக அவன் கூறிய வார்த்தை தடுமாறி அல்லாஹ்வை அடிமையாக, தன்னை ரப்பாக அவன் கூறிவிடுகிறான். இவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட தன்னை விட்டு தூரமாகி தன்னை விட்டு விலகிச் சென்ற ஒரு அடியான் தன்னை நோக்கி மனம் திருந்தி வரும்போது அவன் எத்தனை முறை திரும்பி திரும்பி வந்தாலும் அத்தவ்வாப் அவன் ஏற்றுக்கொள்வான். ஏன்? அந்த மகிழ்ச்சியை அவன் விரும்புகிறான். அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் முஃமின்களே. அல்லாஹ்விற்காக சில தியாகங்களை செய்யுங்கள் இந்த உலக வாழ்க்கையில்.
அல்லாஹ்விற்காக சில தியாகங்களை செய்யுங்கள். செய்கின்ற பாவங்களை விடுங்கள். ரப்புடைய பார்வை உங்கள் மீது சதா நேரமும் இருக்கிறது. அவனுடைய பார்வைக்கு முன்னால் குற்றவாளியாக இருப்பதிலிருந்து கொஞ்சம் விலகிக் கொள்ளுங்கள். எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அதில் சிறந்தவர்கள் அதிலிருந்து விலகி அல்லாஹ்வை நோக்கி செல்லுபவர்கள். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب ثم لا تنصرون وأنيبوا إلى ربكم وأسلموا له. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடியதற்கு பிறகு அவனிடத்திலே உங்களை ஒப்படைத்து விடுங்கள். வஅஸ்லிமு லஹு, அவனை நோக்கி திரும்பி அவனிடத்திலே உங்களை ஒப்படைத்து விடுங்கள். அல்லாஹ் அவனுடைய வேதனையை உங்களுக்கு தருவதற்கு முன்னால் அதன் பிறகு நீங்கள் வெற்றியடைய மாட்டீர்கள். வேதனையை தந்துவிட்டால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் கஃபார், அல் கஃபூர், அல் காஃபிர். அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் பாவம் செய்தால், அந்த பாவத்திற்கு மன்னிப்பை வேண்டினால் அல்லாஹ் அந்த பாவத்தை மறைப்பான். அஸ்ஸித்தீர். அல் அஃபு, அல்லாஹ் அந்த பாவத்தை நீக்குவான். அத்தவ்வாப், நீக்கிய பாவத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நீக்கிய பாவத்திலிருந்து விலகியவனை அல்லாஹ் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் அழைக்கிறான் பாவ மன்னிப்பின் பக்கம். பாவ மன்னிப்புக்கு வந்தவர்களை அல்லாஹ் அந்த பாவங்களை மறைக்கிறான் மன்னித்து. அல்லாஹ் அதை நீக்குகிறான் அடிச்சுவடுகளை இல்லாமல் அவனுடைய புத்தகங்களிலிருந்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அங்கீகரிக்கிறான் அந்த தௌபாவை. அல்லாஹு அக்பர். ஏன் அங்கீகரிக்கிறான்? ஒர் ரஹீம், ஒர் ரஹ்மான். இன்னஹு தவ்வாப், இன்னஹுல் கஃபூர், இன்னஹுல் கஃபார், காஃபிருத் தம்ப், இன்னஹு சித்தீர், இன்னஹுல் அஃபு. அல்லாஹு அக்பர். இன்னஹு தவ்வாப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இன்னொரு பெயர் பண்புகளோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துடைய அமர்வை தொடர்வோம். அல்லாஹ் எம்முடைய வாழ்க்கையில் இதை செயல்படுத்தக்கூடிய கல்வியாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இந்த அமர்வில் கலந்து கொண்டமைக்கு ஜஸாக்கமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.